வெல்கம் டு Amizhthampoo. கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் பார்க்கு. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி இது. ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் இது ஒயிட் காம்பவுண்டில் தான் பண்ணணும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்க எந்த சாக்லேட் வச்சுனாலும் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்டு கொஞ்சம் நட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பெரிய பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அந்த ஒயிட் சாக்லேட் எல்லாத்தையுமே மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் டபுள் பாயிலிங் மெத்தட் மூலயமா. ஸோ அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் எல்லாமே சேர்த்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும். பார்த்திங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆகிடும். தண்ணி அடியில் நல்லா கொதிச்சிருக்கணும். ஸோ மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னாவே சாக்லேட் ஈஸியாக மெல்ட் ஆகிடும். சாக்லேட் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை அசம்பிள் பண்ணிடலாம். நான் அடியில் ஒரு தட்டு வச்சு மேலே பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நல்லா இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா பட்டர் தடவிக்கோங்க. அப்போ தான் பார்க் நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை அதுக்குள்ள சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட்டை பார்த்திங்கன்னா ஈவனாக ஒரே மாதிரி திக்னஸில் இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த தட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சைஸில் ஈவனான திக்னஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை நல்லா தட்டி விட்டுக்கோங்க அந்த தட்டை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடலாம். நான் பாதாம், முந்திரி, வால்நட்ஸ், பிஸ்தா, அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை, ட்ரை ஆப்ரிகாட், அந்த மாதிரி எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்னாலும் சேர்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது டார்க் சாக்லேட் அந்த மாதிரி சாக்லேட்டும் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே நான் மேலே பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாத்தையுமே நான் சேர்த்திக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிறிஸ்மஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார் போட்ட மாதிரி, அந்த ட்ரீ போட்ட மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ அதையும் அங்கங்கே கொஞ்சம் அந்த ஸ்டார்ஸும் கிறிஸ்மஸ் ட்ரீ ஸ்ப்ரிங்கிள்ஸும் நான் மேலே போட்டுக்கிறேன். நீ வேறு அந்த சுகர் பால்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சுருந்தாலும் மேலே போட்டு விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் அளவுக்கு நம்ம வச்சு எடுத்தோன்னா நல்லா ஹார்ட் ஆகிடும். நல்லா செட் ஆகி ஹார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு. ஸோ பட்டர் பேப்பர் போட்டிருக்கறனால நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் அந்த பார்க்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இதை ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டில் தான் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன ஃபேவரட் சாக்லேட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கத்தி வச்சு ஸ்லைஸ் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் வேணுங்கிற ஷேப்பில். ஆனால் பார்க்கு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக இந்த மாதிரி கையில் நமக்கு எந்த மாதிரி ஷேப்ஸில் வருதோ அந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கிட்டோன்னா தான் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் நமக்கு எந்த மாதிரி சைஸில் உடைக்க வருதோ அந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே அதே மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம உடச்சி எடுத்துக்கலாம்.
எல்லாமே பாருங்கள், நான் கையில் உடச்சி குட்டி குட்டி பீசஸாக நான் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பரான, ரொம்ப சிம்பிளான நம்மளோட ஒயிட் சாக்லேட் பார்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் மேலே போட்டிருக்க அந்த நட்ஸ் கூட சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி இது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.